கிரிக்கெட் ஆர்வலர் அனைவரையும் வருக வருக என அன்போடு பாஸ் கிரிக்கெட் மீடியா சார்பாக வரவேற்கிறேன். ஐசிசி நடத்தக்கூடிய T20 கிரிக்கெட் போட்டி வெஸ்ட் இண்டீஸ் மற்றும் அமெரிக்காவில் நடக்கிறது. அது பற்றிய நம்ம பார்ப்போம். அடுத்து 3வது போட்டி இன்றைய நாளின் 11வது போட்டியாக அறியப்படுகிறது. குரூப் ஏ நம்ம குரூப்பில் நடக்கக்கூடிய மற்ற அணிகளுக்கான போட்டி. அமெரிக்காவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான போட்டி. இது கொஞ்சம் நல்லா விறுவிறுப்பாக இருக்கும். மற்ற போட்டிகள் இல்லாத மாதிரி இது நல்ல விறுவிறுப்பு காட்டுவாங்க. அமெரிக்க அணி வெற்றி பெறுமான்னு தான், ஏன்னா சொந்த மண்ணில் விளையாடுறதுனால அவங்க வெற்றி பெறுவாங்களான்னு கேள்வி வந்தது. அமெரிக்காவுடைய அதிபதி குரு பார்த்திங்கன்னா பொன் லாபஸ்தானத்தில் இருக்காங்க. அப்போ அமெரிக்காவுக்கு வெற்றியை நோக்கி போகிறாங்கன்றது தெளிவாக காட்டுது. பாகிஸ்தானுடைய அதிபதி மால் பார்த்திங்கன்னா 3ஆம் இடத்துல இருக்குது. 50-50 ஆட்டம் தான் பாகிஸ்தானுக்கு இருக்கும். அதே சமயத்தில் யுஎஸ்ஸுடைய லாபஸ்தான அதிபதி புகர் பார்த்திங்கன்னா 8ஆம் இடத்துல உட்காந்துருக்கு. கொஞ்சம் போராட்டம் இருக்குது அமெரிக்காவுக்கு. இருந்தாலும் உதயாதிபதியே லாபத்தில் இருக்கிறது யுஎஸ்ஏவுக்கு பெட்டர். பாகிஸ்தானுக்கு லாபஸ்தானத்தில் மதி இருக்கிறது அவ்வளோ சிறப்பு இல்லை. பாகிஸ்தானுடைய லாபாதிபதியும் 6ஆம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்கிறது. அப்போ இவங்க யுஎஸ்ஏவை பொறுத்தளவுக்கு கதிர் நோக்கி வருவது பாக்கியாதிபதி அதிர்ஷ்டம் தரக்கூடியவர் நோக்கி வர்றாரு, அது சிறப்பு. ஆனால் பாகிஸ்தானுடைய நோக்கி புகர் வர்றாரு. புகர் விரையாதிபதியாகவும் இருக்கிறதுனால இந்த போட்டியில் திடீர் அதிர்ச்சி வைத்திய முறையில் யுஎஸ்ஏ அணி வெற்றி பெறுவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறது. அனுமானிப்பது நாம், தீர்மானிப்பவன் இறைவன். நன்றி, வணக்கம்.